காதல் அப்படின்னாவே வந்து என்னென்னா, யாருக்கு நேரம் சரியில்லையோ அவங்களுக்கு தான் அந்த காதல் வரும். ஏன்னா நம்ம அப்பா அம்மாவை மதிக்காமல் செய்யக்கூடிய ஒரு செயல். அதுக்கப்புறம் ஒரு வேலை இருந்துகிட்ருக்கு, படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த படிப்பை கெடுக்கணும்னா அந்த வயசில் என்ன இருக்கும், தேவையில்லாமல் யாராவது ஒரு ஃப்ரெண்டு அவர் வந்து நான் அன்பாக இருக்கேன், நான் பாசமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னனையும் சரி நம்ம வந்து அன்புக்கு ஏங்கி இருப்பாங்க இல்லை, அப்பா அம்மாட்ட அன்பே கிடைக்காது, பாவம். அதனால் வந்து கூட பிறந்தவங்கள்ட்ட பாசம் இருக்காது. நீ பாசம் வைக்க மாட்ட, அவங்க வைக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த அனாதை கோஷ்டி ஒருத்தன் இருப்பாங்க, என் மேலே அன்பே செலுத்த ஆள் இல்லை, உன்ன மாதிரி ஆள் எனக்கு அன்பாக கிடச்சா நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு ஒன்று சொல்லி இப்படி பொழப்ப கெடுப்பாங்க. இல்லை அப்படின்னா வர்ணிப்பாங்க, அவனே மாதிரி வந்து இப்போ கருவாச்சியாக இருந்தாலும் அதை என்ன சொல்லுவாங்க, நீ கருப்பு தான் அழகுங்கிறத உன்கிட்ட இருந்தே கண்டு கொண்டேன் அப்படி இப்படின்னா. வெள்ளையாக இருந்துச்சுன்னா வந்து எனக்கு இது மாதிரி ஒரு தேவதை நீ இப்படி எதையா ஒன்று சொல்லி நமக்கு அந்த நம்ம புத்தியை மாற்றணும்ல. அப்போ அந்த மைண்டை புகழ்ந்தால் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் எது வந்து நம்ம வீக்காக இருக்கமோ அப்போ வந்து அப்போ கொஞ்சம் அழகு கம்மியாக இருக்கவங்களுக்கு அழகி அப்படின்னா உடனே விழுந்துருவாங்க. அப்போ இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம கற்பனையில் போய் லாஸ் ஆகக்கூடிய அமைப்பு, அப்போ அதில் போய் விழுந்து அப்புறம் அதனால் வந்து பைத்தியம் பிடிச்சி நம்ம வந்து அதை ஐயோ இது பெரிய தலைவலியாக இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தில் வெளியே வர முடியாது. ஏன்னா இப்போ தான் 7.5 சனி ஆரம்பிக்குது. அப்போ இந்த நேரத்தில் ஒரு இதை போய் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆல்ரெடி காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம், இத்தனை வருஷம் நம்ம வந்து இப்படியே காதலர்களாக இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டோன்னே பிரேக்கப் ஆகிடும்.